அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு ஆரோக்கிய சமையலை தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரீன் கிராம்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி கத்திரிக்காயோடு சேர்த்து எப்படி ஒரு கடையல் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்குது. 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். 1 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சுவை பிடிக்கிறவங்க இது 1.5 தக்காளி வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். இந்த பச்சை பயிரை ஊற வச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா லேசாக வறுத்துட்டு டைரெக்டாக நம்ம குக்கரில் வைக்கிறதால அப்படியே கூட நம்ம வேக வைக்க முடியும். இதை முளைக்கட்டி நம்ம பயன்படுத்தும் பொழுது கூடுதல் சத்து கிடைக்கும். முளைக்கட்டுறது எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனி வீடியோவாக போடுறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸில் இருக்கிறத ஒன்று எடுத்து தோல் சீவி கழுவிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் அதிகம் தேவைப்படாது. நல்ல காரமாக வேணுங்கிறவங்க 6-7 பச்சை மிளகாய் வரைக்கும் இதுக்கு சேர்த்துக்க முடியும். அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காயை அதே மாதிரி சொத்து இல்லாமல் பார்த்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். எப்போவுமே கத்திரிக்காயை தண்ணியில் தான் போடணும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற பருப்பை இப்போ ஃபஸ்ட்டு பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கிறேன் குக்கரில். இதை நான் வறுக்கவும் இல்லை, ஊற வைக்கவும் இல்லை, கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக இதில் சேர்த்துடலாம். இதுக்கு அதிக அளவு தண்ணி நான் சேர்க்கலை. ஏன்னா தக்காளி அதிலெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்குன்றதால நான் குறைவான தண்ணி விட்டு தான் வேக வைக்கிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். 2 டம்ளர் வரைக்கும் கூட தண்ணி விடலாம். நல்லா குழைய வெந்துடும். இந்த தண்ணியோடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் இதோடையே சேர்த்துடணும். சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில் இதை 4-5 விசில் நான் விட்டு எடுத்துருக்கிறேன். இதே ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இல்லை முளைக்கட்டி எடுத்துருந்தோன்னா 3 விசில் கூட போதுமானது. இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம தாளிப்புக்கு என்ன தேவையானதை ரெடி பண்ணிடலாம். இதில் புளி நான் கொஞ்சம் கூட சேர்க்கலை. புளி சேர்க்காமல் பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கும் இது ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இது இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் குறைக்கும். அதனால் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்து தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம். நான் தண்ணி குறைவாக வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதனால் ட்ரையாக நல்லா வெந்திருக்குது, பசன்னு வெந்திருக்குது. இதை நம்ம ஒரு ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுக்கணும். நல்லா பாருங்கள், அடிப்பிடிக்கலை, ஆனால் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்திருக்கும். இது ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதுக்கு நான் கொஞ்சமாக குவான்டிட்டி இருக்கிறதால நான் கரண்டியாலேயே மசிச்சுக்கிறேன். அதில் நரன்னு இல்லாமல் நல்லா எவ்வளோ சாஃப்டாக கரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து லேசாக வெந்நீரை சூடு பண்ணி இந்த தண்ணி சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசித்ததை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு தாளிப்பு செய்கிறதுக்காக மாற்றுறேன். இப்போ குக்கரில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியை கழுவி இந்த கிரேவி பதத்துக்கு வர்றதுக்காக அந்த கடைஞ்ச பொருட்களோடு சேர்த்துட்றேன். உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா, ஏன்னா சில பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், 1-2 போட்டாலே. சிலது 4 போட்டால் கூட காரம் தெரியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாளிப்புக்கு வரமிளகாயை சேர்த்து தாளித்து நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் தாளிப்பு கரண்டியில் தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன். தாளிப்புக்கு தோல் உளுத்தம்பருப்பு பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்தலாம். அது இன்னும் உடம்புக்கு நல்லது. நான் இப்போ வெள்ளை உளுத்தம்பருப்பு தான், பட்டை தீட்ட உளுத்தம்பருப்பு தான் இப்போ இந்த தாளிப்புக்கு நான் பயன்படுத்துகிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் சேர்த்து எல்லாமே பொரிஞ்சு பொன்னிறமாக வதங்கி வரணும். கருவேப்பிலையும் இந்த தாளிப்போடையே சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இது ஆப்ஷனல் தான். பெருங்காயம் ஒரு சிட்டிகை தூள் சேர்த்துக்கலாம்.
எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெங்காயமும் வதங்கி வந்ததும் இதை நம்ம கடைசலோட சேர்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான சமையல். இதில் எண்ணெய் புளி நம்ம அதிகம் சேர்க்கறதில்ல. அதனால் இது ரொம்பவே ஆரோக்கியமானது. அதிக ஒபிசிட்டி இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வாரத்தில் 2 நாளாவது இதை செஞ்சு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். அப்போ உடல் எடை குறையும். இந்த பச்சை பயிரை பயன்படுத்தும் பொழுது உடல் எடை குறையும். இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் இவங்க எல்லாமே இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் இது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும், இதயத்துக்கு வலு சேர்க்கும். செட் தோசைக்கு கூட நம்ம வடகரைக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம். வடகரி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம். ஆப்பத்துக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தும் பொழுது. சாதத்துலேயே, சூடான சாதத்துலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கலவையை சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த பச்சை பயிரில் நமக்கு புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. அதனால் இது செரிமானத்தை மேம்படுத்துது. சிவப்பணுக்களை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்குது. இது உடலில் இருக்க நச்சுக்களையும் நீக்குது. இது முளைகட்டி பயன்படுத்துகிறோன்னா 2 மடங்கு சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.